நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய சரீரத்திற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நான் இருக்கிறேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, அதற்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்க பலவீனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபையில உள்ள சுகம் உங்க சரீரத்துல வெளிப்படுறத பார்க்க முடியும். இதே போல உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும், தொழில்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், வேலையில கஷ்டமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த வருத்தமாக பயமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையை குறித்த ஒரு கவலையாக இருக்கலாம், குழந்தைகளை குறித்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் சிந்தனைகளில் அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்க சூழ்நிலைகள் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். உங்க பலவீனத்தை இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க சிந்தனைகளை மாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது, அந்த அணுகுகின்ற முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது அந்த கிருபை பெருகுகிறத பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.